Happy birthday to you. Happy birthday, my Lalu Papa. Happy birthday to you. Wish you many, many more happy returns of the day. Happy 5th birthday, Lalu Papa. என்ன சபனா பண்ற? என்ன பண்ற? வருஷம் ஏப்ரல் 29 வந்தா எனக்கு இது ஒரு வேலை. இது பாரு. இப்படி உட்கார்ந்துட்டு அடி அடிக்கணும். இன்னும் மூட்டிக்கு பால பண்றவே நல்லா இருக்கு. அடிச்சி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்புறமா மறுநாள் பரவாயில்ல. நம்ம இந்த டெக்கரேஷன்லாம் எவனும் செலவு பண்றது இல்ல. நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடுறது. மாசுத நீனு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிசைனு. நீ கண்டிப்பாக டெக்கரேஷன் பண்ண போயிடலாம் சப்பனா. நல்லா பண்ணுற. காசே இல்லாமல் செலவே இல்லாமல் இருக்கும் இடத்தில் இருப்பதை வைத்து பர்த்டே டெக்கரேஷன் செய்வது எப்படி? ஷபானா டெக்கரேஷன். 5000 சொல்லிட்டல, 1000 ரூபாய்க்கு கேட்பாங்க. சூப்பர் ஷபானா, செம்மையாக பண்ணியிருக்கேன். இல்லை லாலுவா? நல்லா பண்ணியிருக்கா, செம்மையாக பண்ணிட்டா. லோ பட்ஜெட் பர்த்டே செலிப்ரேஷன். வெளில போ சீக்கிரம். ஆமாம் நில்றா. சரி. செம்மையாகடா இங்கேருந்து பார்க்குறது. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to Aslan. Happy birthday to you. பாடி முடிச்சாதான் வெட்டுவான் போல. வெட்டு அஸ்லான், இப்போ வெட்டு. வெரி குட், சூப்பர். கொஞ்சம் பிள்ளாடி கவரே ஆகல. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு அஸ்லான். ஓபன் பண்ணண்டா. ஏன்டா 1000 கேள்வி கேக்குற? டேய் ஏய் லாலு, டேங்கர்ரா. டேய் அங்கே போற, அங்கே ஓபன் பண்றா. யோகேஷ் மாமா கிட்ட நீ ஓபன் பண்றா. ஷார்ட்ஸ் ஆ தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தீங்களா? ஏய் முன்னாடி பொக்லிங்க, இப்ப டேங்கர்ரா. டேய் சூப்பரா லாலு. ஏய் ஏய் என்ன தெரியுமா, இப்ப இதை எடுத்து உங்க வீட்டு தான் வருவான். வாங்கி கொடுத்த உங்களே டார்ச்சர் பண்ணுவான். டிரான்ஸ்ஃபார்மர்ரா. சூப்பர் சூப்பர். ஸோ பர்த்டே வந்து சிறப்பாக போச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னோடய அப்பா அண்ணா எல்லோரும் சேர்ந்து வந்து அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது ட்ரெஸ். என்னென்னா நம்ம கொஞ்சம் ஓவர் சைஸாக போயிடுச்சு. ஸோ அடுத்த வருஷம் போட்டுக்கலான்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த வருஷமே அது ஓவர் சைஸாக தான் இருக்கும் போல். ஸோ அது பக்கத்து வீட்டில் இருக்கிற பேச்சுலர் பாய்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அழகாக கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க வந்து என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸு அவங்களும் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு நியூஸ் ரீடர் ஆங்கர் அவளும் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ எல்லோரும் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பிரியாணி கட்டுன்னு கட்டிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பர்த்டேவும் சிறப்பாக போச்சு.